ஈத் அன்னைக்கு எல்லார் வீட்லேயும் ஸ்பெஷலாக பண்ணுற ஒரு பாயசம் பண்ணலாமா? அதுக்கு 1/2 கப் அளவுக்கு பாதாம், 1/2 கப் அளவுக்கு பிஸ்தா எடுத்து சூடான தண்ணீரில் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஊற வச்சுருந்த பாதாம் பிஸ்தாவோட தோலை எடுத்துட்டு அதோட முந்திரியை சேர்த்து கட் பண்ணி நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் டேட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இது கூட 100 கிராம் அளவுக்கு சேமியா சேர்த்து 3 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு 2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை வந்து ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கலாங்க. அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு டின் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா சூப்பரான பாயசம் ரெடி. ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டுக்காக ஃப்ளேமை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 3 ட்ராப் அளவுக்கு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்